ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் நம்மளால் வரவுக்குள்ளே செலவை அடக்கவே முடியல. அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன்னு நம்மளை சுற்றி ஒரு பெரிய வட்டத்தை போட்டுட்டு அதிலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். மகாபெரிவா ஆடம்பர தேவைக்கு கடன் வாங்காத, அவசிய தேவைக்கு, அதுவும் வேறு வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில் திருப்பி கொடுக்க முடியுங்கிற முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே கடன் வாங்கணும்னு சொல்கிறார். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் ஆயிடுத்து. அதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்தாகணும்னா அதுக்கு கடவுள் நம்பிக்கை தான் ஒரே வழி. பைரவரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும். ருண விமோச்சன ஸ்லோகம் சொன்னால் கடன் அடையும்னு மகாபெரிவா சொல்கிறார். கார்த்தால தூங்கி எழுந்து குளிச்சுட்டு 27 மிளகு ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி பைரவர் சந்நிதி முன்னால் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி, சரியாக சொல்லணுன்னா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளுக்கழி கட்டி ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை நினச்சி விளக்கேற்றிட்டு, தெரிஞ்சோ தெரியாமையோ கடன் வாங்கிட்டேன் சாமி, திருப்பி கொடுக்க ஒரு நல்ல வழியை நீ தான் காட்டணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கணும். பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்யணும். இதை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்கிறது மூலமாக கடன் பிரச்சனையிலேருந்து பைரவர் நம்மளை கட்டாயம் விடுவிச்சுடுவார். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் செஞ்சால் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை கார்த்தால 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை, மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை. முக்காவாசி கோவில்கள் மத்தியானம் மூடி இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை கார்த்தால 6லேருந்து 7 மணிக்குள்ளே பைரவரை வணங்கி விளக்கேற்றிட்டு வந்துடுங்கோ. உங்கள் வேண்டுதல் பலிச்சு கடன் அடைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக பண்ணலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.